Hello friends, this is Vishan. Here we maintain database module 5. போன கிளாஸ்ல ஒரு மெயின்டைன் டேட்டாபேஸ்ல காணப்படுற முக்கியமான கான்செப்ட்கள் சம்பந்தமாகவும் அதுல காணப்படுற நம்ம மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாகவும் கொஞ்சம் வீடியோ பார்த்திருந்தோம். அப்ப இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம டைரக்டா பிராக்டிகலுக்குள்ளே நம்ம போகலாம். அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய்கிட்டே இருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோஸையும் மறக்காம பாருங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு குறைஞ்ச டைமுக்குள்ளே நம்ம விரைவாக நம்முடைய இந்த டியூட்டர்களை ஈஸியா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ டைரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ்லேயும் ஆக்சஸ் டேட்டாபேஸ். இதை பார்த்துக்கொள்ளுங்க நம்ம டைரெக்டாக நான் ஆக்சஸ் டேட்டாபேஸை டாஸ்க் பாரில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆக்சஸ் டேட்டாபேஸை நம்ம என்ன மாதிரி ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் விளங்கி கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் MS Office பேக்கேஜில் மேக்ஸிமம் செஞ்சு போட்டு தான் சேவ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணி போட்டு அதில் ஒரு எக்ஸல் ஷீட்டை செஞ்சு போட்டு அதில் ஒரு பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நம்ம தேவையான மாதிரி செய்து போட்டு தான் சேவ் பண்ணுவோம். பட் இங்கே என்னென்னு சொன்னால் சின்ன டிஃப்ரெண்ட் உண்டு. இங்கே ஆக்சஸ் டேட்டாபேஸை ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் பண்ணி போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இங்கே சேவ் பண்ணிட்டோமா சேவ் பண்ணலையாண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடிச்சு மிச்ச வேலைகளை செய்ய போகிறோம். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொன்னால் எக்ஸல்ல வேர்டில் டாக்குமெண்ட் போல் எக்ஸல்ல ஒரு ஒர்க் புக் போல் இதில் சொல்லுவாங்க டேட்டாபேஸ்ன்னு சொல்லி. அப்போ டேட்டாபேஸ் அப்போ இந்த அடிப்படையில் பார்த்துக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்சஸ் டேட்டாபேஸ் நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் தேவையான மாதிரி உங்களோட ப்ரோக்ராமை எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அல்லது உங்களோட ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸுக்குள்ளே போய் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ விரும்பின மாதிரி உங்களோட ப்ரோக்ராமை MS Office-ஐ நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். MS Office பேக்கேஜில் இந்த ஆக்சஸ் டேட்டாபேஸை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கிளிக் பண்ணினோன்னு என்ன செய்யுதுன்னு சொன்னால் நமக்கு டேட்டாபேஸுக்குரிய மெயின் ஹோம் பேஜ் வருது. இந்த ஹோம் பேஜில் கவனிச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பிளாங்க் டேட்டாபேஸ். இது ஒரு பிளாங்க் வெப் டேட்டாபேஸ். இதில் ரீசெண்டாக காணப்படுற டெம்ப்ளேட் சீரியல். அப்போ இந்த அடிப்படையில் கரண்ட்லியாக ஏதாவது டெம்ப்ளேட் சீரியல் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம நியூவாக ஒரு பிளாங்க் டேட்டாபேஸ் ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ இந்த அடிப்படையில் ஒரு பிளாங்க் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செய்யறோம்னு பார்த்துக்கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாங்க் டேட்டாபேஸ்ன்றது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எம்டியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கொள்ள ஒரு டேட்டாபேஸ். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் பிளாங்க் வெப் டேட்டாபேஸ். இது ஒரு வெப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாங்கான டேட்டாபேஸ். இது ரீசெண்டான டெம்ப்ளேட் சேல். ஏதாவது நம்மளோட கம்ப்யூட்டரில் பிளாங்கான டெம்ப்ளேட் சேல் இருக்குன்னு சொன்னால் இவரை கொடுத்து கூட நம்ம அப்ளை பண்ணி கூடலாம். அப்போ நம்மள இல்லையா, அப்போ டைரெக்டாக நீங்கள் பேக் பண்ணி இதில் இதை பேக் பண்ணி கூட போகலாம். பேக் பண்ணி டைரெக்டாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். பட் முன்னூறு போகிறேன்னு சொன்னால் இங்கே தேவையான கிளிக் பண்ணி போகலாம், இங்கே பேக் பண்ணி போகலாம். அதே போல் சாம்பிள் டெம்ப்ளேட் செல் கூட இருக்குது. சாம்பிள்ன்ற ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு குறிப்பிடப்பட்ட டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட அறிவு இல்லையா, அப்போ இந்த குறிப்பிடப்பட்ட சாம்பிளை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் இதில் பழைய டேட்டாபேஸ் சாம்பிள்கள் இருக்குது. அதை கொடுத்து கூட நம்மளால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ அப்படி இல்லை நான் பேக் பண்ணிக்கொள்ள நம்ம இந்த நியூ டேட்டாபேஸு கூட தான் வேலை செய்ய போகிறோம். அப்போ சாம்பிள் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ நான் ஈஸியாக இதுக்குள்ளெல்லாம் போனால் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி என்ன பிரச்சனைன்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். இப்படி இல்லாமல் நான் டைரெக்டாக உங்களுக்கு பேசிக்காக ஒரு எப்படி செய்கிறன்ற சொல்லி தர போகிறேன். அப்போ இந்த அடிப்படையில் நான் பேக் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியான சில ஃபீச்சர்ஸ்கள் இருக்குது. இருந்தாலும் கூட கவனத்தில் கொள்ளுங்க பிளாங்க் டேட்டாபேஸ் ஒரு எம்டியான டேட்டாபேஸ் ஒன்றை நம்ம கிரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸ்களுக்குள்ளே தான் நம்ம சொன்ன மாதிரி டேபிள்ஸ் கிரியேட் பண்ண அப்புறம் ரிலேஷன்ஷிப் பண்ண அப்புறம் ஃபார்ம்ஸ் குவாரிஸ் ரிப்போர்ட் இப்படியான எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ளே செய்ய போகிறோம் அந்த டேட்டாபேஸுக்குள்ளே. இப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஆல்ரெடி அவர் டிஃபால்ட்டாக நம்மளோட வேர்டில் டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் 3 போல் எக்ஸலில் ஒர்க் புக் 1 ஒர்க் புக் 2 அதே போல் ப்ரெசன்டேஷனில் ப்ரெசன்டேஷன் 1 ப்ரெசன்டேஷன் 2 அடிப்படையில் இதில் டேட்டாபேஸ் 1 டேட்டாபேஸ் 2 இது டிஃபால்ட்டாக அவங்களாகவே தார நேம், அவங்களே டிஃபால்ட்டாக தார நேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாபேஸ்ன்ற விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ டிரெக்டாக சர்வ் பண்ணி கொள்ளுவாங்க, டிரெக்டாக கிரியேட் பண்ணி கொள்ளுவாங்க.
அப்போ க்ரியேட் பண்ணி போட்டு எக்ஸாம் டைம்லேயும் கூட க்ரியேட் பண்ணி போட்டு என்ன செய்கிறாங்க, க்ரியேட் பண்ணி போட்டு எங்கே சர்வ் பண்ணு அந்த டென்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ எங்கே சர்வ் பண்ணு எதுக்குள்ளே போயிருக்கு, அப்போ அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கவனத்தில் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த டேட்டா பேஸோட நேம் வந்து என்னத்தில் செய்யன்னு சொல்லி அந்த எக்ஸாம் பேப்பரில் இருக்குது. நீங்கள் பேப்பர்கள் செஞ்ச பாருங்கள், கிரியேட்டட் டேட்டா பேஸ் ஹோல்ட் என்ன பேரில், உதாரணத்துக்கு ஏபிசி கம்பெனியா அல்லது XYZ கம்பெனியா அல்லது IFPS இப்படி ஒரு கம்பெனியா இல்லை இப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டா, அப்போ என்ன பேரில் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கூல் கால்குலேஷனா, அப்போ அந்த குறிப்பிடப்பட்ட அந்த டேட்டா பேஸில் என்ன நேம்ன்ட்டு அந்த டேட்டா பேஸில் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் கொடுத்துக்கொள்கிறோம் வந்து ICT, உதாரணத்துக்கு நான் போட்டுக்கொள்கிறோம் வந்து NVTI இப்படி ஒரு டேட்டா பேஸ். ஓகே, இப்படி ஒரு டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இந்த டேட்டா பேஸ் தான் இந்த டேட்டா பேஸோட பேர். இதில் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் C என்ற டிரைவுக்குள்ள யூசர் என்றதுக்குள்ள SS சுதர்ஷன் என்ற யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ள டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே தான் நான் சேவ் ஆகுவேன் என்ற அடிப்படையில் அவர் அதை சொல்கிறாரு. அப்போ இந்த அடிப்படையில் அவரத்தை கிரியேட் பண்ண முடியும் சொன்னால் டிஃபால்ட்டாகவே எங்கே போகிறாருன்னு சொன்னால் டிரெக்டாக இந்த டாக்குமெண்ட்டுக்குலாம் போகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து எதுக்குள்ளே போவாருன்னு நான் காட்டிக்கொள்கிறேன். அப்போ டிரெக்டாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட்ன்ற விஷயத்துக்குள்ளே இதுக்கெல்லாம் போகிறாரு. இந்த டாக்குமெண்ட்ஸுக்குலாம் போகிறாரு. அப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே இதுக்குள்ள டிஃபால்ட்டாக தேவையில்லை, நம்ம சொல்கிற இடத்துல தான் போக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிலர் வந்து மொடியூல்லாம் மொடியூல் வைஸ் தான் ப்ராக்டிகல் செஞ்சுருப்பீங்க. குறிப்பிடப்பட்ட மொடியூல் 5 என்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே டிரெக்டாக உங்களுக்கு போகணும் முடிச்சுன்னா அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி போட்டு அந்த ஃபோல்டருக்குரிய லொக்கேஷனை இடத்த சொல்லணும். நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து டிரெக்டாக டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃபோல்டர்னு சொல்லி அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே நான் சொல்லிக்கொள்கிறேன் வந்து இந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் கிடைக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்து F2 ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதுக்கு பேரை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன் Module 5. அப்போ Module 5 என்ற பேரில் வந்து இவருக்குரிய ஃபோல்டரை சொல்லிக்கொள்கிறேன். அப்போ இந்த குறிப்பிடப்பட்ட இந்த Module 5க்குள்ளே இந்த டேட்டா பேஸில் இருக்கிற விஷயம், இந்த டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணப்படணும். அப்போ நான் டிரெக்டாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ எடுத்து டிரெக்டாக டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ நான் இங்கே வந்து இந்த ப்ரௌசர்ன்ற விஷயத்தை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ அந்த ப்ரௌசர்ன்ற விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த லொக்கேஷனுக்குள்ளே போக வேணும்ன்றதை தான் இவடுத்து சொல்லுவார். அப்போ நான் டிரெக்டாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் அப்போ டெஸ்க்டாப்பில் தான் இந்த குறிப்பிடப்பட்ட ஃபோல்டர் இருக்குது. இந்த டெஸ்க்டாப்ன்ற ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா Module 5. அப்போ இவரை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன், இல்லை இவரை டபுள் கிளிக் பண்ணிக்கொண்டாலும் சரி. அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளுக்குள்ளே தான் வரணும்னு நான் சொல்கிறேன். அப்போ இப்போ ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் சிக்குள்ளே யூசருக்குள்ளே SS வெர்ஷன் அக்கௌண்ட்டுக்குள்ளே டெஸ்க்டாப்பில் Module 5 என்ற ஃபோல்டருக்குள்ள அந்த விஷயம் வந்து கிரியேட் பண்ணப்பட போதும். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து எந்த கன்ஃபியூஸுமே இல்லாமல் நான் இந்த டேட்டா பேஸை வந்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதான் பேசிக்கான விஷயம். டேட்டா பேஸில் பேசிக்கான விஷயம் இதுதான். இப்போ நான் வேறு க்ரியேட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் இப்போ க்ரியேட்டை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த டேட்டா பேஸ் ஒன்று சொல்லி அப்புறம் சொல்ல பாருங்க NVTI ACCDB. இந்த ACCDB மீனிங் என்ன சொன்னால் இந்த access DB மீனிங் டேட்டா பேஸ். அப்போ access டேட்டாபேஸ் என்ற மீனிங்கில் வந்து NVTIயில் வந்து அவற்றை எக்ஸ்டென்ஷன் தராது. வேர்டுக்கு DOCX, அதே மாதிரி டேட்டா பேஸுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ACCDB. ஓகே, நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் க்ரியேட் என்ற விஷயத்தை கொடுத்துக்கொள்கிறேன். அப்போ லொக்கேஷன் சொல்கிறதுக்கு ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டிரெக்டாக வந்து க்ரியேட்டை கொடுத்துக்கொள்கிறேன். அப்போ டேட்டா பேஸ் வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து க்ரியேட் பண்ணப்படுது. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. மேலுக்கு NVTI டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணப்பட்டது. அப்போ NVTI டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுது வேணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே Module 5க்குள்ளே திறந்து நம்ம இப்போ இங்கே வந்து NVTI என்ற டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணு. அப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுற, அதுக்குள்ளே என்ன மாதிரி ஃபீல்டு நேம்லாம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்னு பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோஸில் வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.